வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் சொல்ற ஒரே கவலை, என்னதான் பிசினஸ்ல கஷ்டப்பட்டு உழைச்சாலும் லாபம் நிக்க மாட்டேங்குது. கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸ் ஏனோ தெரியல, ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் வர்றதே இல்ல. கைக்கு வர்ற காசு அப்படியே கரைஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க. வியாபாரத்துல இருக்கிற கண் திருஷ்டி நீங்கி பணவரவு அதிகரிக்க ஒரு தாந்திரிக ரகசியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு அதிக செலவு ஆகாது, ஆனா இதோட ரிசல்ட் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை 3 பொருட்கள் தான். பச்சை கற்பூரம், அதாவது கிரீன் கேம்ஃபர், இது பணத்தை ஈர்க்கும் காந்தம்னு சொல்லலாம். ஏலக்காய், அதாவது கார்டமம், இது சுக்கிரனின் அம்சம், மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. கிராம்பு, அதாவது க்ளோவ்ஸ், இது எதிர்மறை ஆற்றலை தடுத்து கஸ்டமர்ஸை ஆகர்ஷணம் பண்ணும். இந்த 3மே நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி உங்க கடையில அல்லது பிசினஸ் நடக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். செய்முறை: இத எப்போ செய்யணும்? ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஒரு சிறிய மஞ்சள் துணி அல்லது ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது 3யும் ஒன்னா வைங்க. இத உங்க கல்லாப்பெட்டியில ஒரு ஓரமா வச்சிருங்க. பிசினஸ் சென்டர்ல பணம் வைக்கிற இடம் இல்லனா நீங்க முக்கிய ஆவணங்கள் வைக்கிற பீரோவுல கூட வைக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த பொருட்களை மாத்திட்டு புதுசா வைங்க. பழைய பொருட்களை செடி அடியில போட்டுடலாம். இத செய்யறதுனால என்ன நடக்கும்? முதல்ல உங்க கடையில இருக்கிற அந்த டல் அடிக்கிற நெகட்டிவ் எனர்ஜி விலகும். பச்சை கற்பூரத்தோட வாசனை உங்க மூளையை சுறுசுறுப்பாக்கி பிசினஸ்ல புது ஐடியாக்களை கொடுக்கும். கஸ்டமர்ஸ் உங்க கடைக்குள்ள வரும்போது ஒரு நிம்மதியான உணர்வை பெறுவாங்க. இதனால தானாவே வியாபாரம் சூடுபிடிக்கும். முக்கியமா பணம் பணத்தை ஈர்க்கும்ங்கிற தத்துவப்படி உங்க கல்லாப்பெட்டி எப்பவும் காலியா இருக்காது. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. பலன் கிடைச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க பிசினஸ் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.